உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் அலைச்சல்களை அவர் காண்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டிலே 6 மாதத்தை முடித்து மிகுந்த கிருபையினாலே 7வது மாதம் ஜூலை மாதம் இந்த 1ஆம் தேதி ஆலயத்துல வந்து நன்றி சொல்ல, ஸ்தோத்திரம் பண்ண, ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. ஒருவேளை வர முடியாத சூழ்நிலை இருந்தால் இதே நேரத்தில் வீடுகளில் எழுந்து ஆண்டவரே குடும்பமாய் உம்மை துதிப்பார்களாக. ஆண்டவரே, வருஷத்தின் மத்தியில் வந்திருக்கிறோம். மீதி 6 மாதம் உடைய கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பியும் ஆண்டவரே, சபையை உயிர்ப்பியும் ஆண்டவரே. தொடர்ந்து பாடுகிற பாடல்கள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் அங்கீகரிங்க. எங்களோடு வார்த்தையின் மூலம் நீங்க பேசுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்காருவோம். கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கவங்களா வலது கரத்தை ஊத்தி அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பக்கத்துல குட் மார்னிங் சிஸ்டர், குட் மார்னிங் பிரதர், உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தெரிந்த பாடல் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அப்படி ஸ்கிரீன்ல பார்த்து நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி அருமையா இயேசு நமக்கு அளித்த அந்த அளவில்லா கிருபையினாலதான் 6 மாதத்தை முடித்து இப்ப வந்திருக்கிறோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி, பொங்கிவிடுதே என் உள்ளத்தில் பேரன்பின் பெருவில் சொல்லி நல்ல கைகளை தட்டி உற்சாகமா பாடலாம். ஆனந்தமாய் நல்ல தெரிந்த பாடல். தேங்க்யூ ஜீசஸ். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி, பொங்கிடுதே
அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிக்கலாமா? தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததே இன்னும் தேவை கிருபை தாருமேன்னு சொல்லி, ஆண்டவரே இந்த 2025ஆம் ஆண்டுல 6 மாதம் முடிக்க கிருபை, மீதி உள்ள 6 மாதமும் முடிக்க கிருபை. என் வாழ்நாள் முழுவதும் ஆயுசு நாட்களை வெற்றியாய் முடிக்க உங்க கிருபை இல்லைனா முடியாதப்பா. ஆண்டவரே எல்லா விஷயத்திலும் உங்க கிருபை தேவை ஆண்டவர்ன்னு சொல்லி அப்படி அர்ப்பணிச்சுட்டு அந்த பாடலை ஓசி பாடலாய் பாடலை தொடர்ச்சியா. பரிசுத்த நல்ல பிதாவே, அடியானும் திருச்சபை மக்களும் இப்படி மிகுந்த கிருபையினாலே 6 மாதத்தை எத்தனை ஆபத்துக்கள், பிளேட்ல ஆபத்து, ட்ரெயின்ல ஆபத்து, பிரயாணத்துல ஆபத்து, வியாதி வந்து காலத்துக்கு முன்னாடி மரிக்கிறார்கள். ஆண்டவரே மேன்மை பாராட்ட எங்களுக்கு இடமில்லை. அவங்களை விட நாங்கள் நீதிமான் பரிசுத்தவான் என்ற எண்ணத்தில் அல்ல, இன்னும் எங்களை கொண்டு சில கடமைகளை செய்ய வேண்டும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதினாலே, சுவிசேஷம் அறிவிக்க கடமையா இருப்பதனாலே ஆண்டவரே அந்த நல்ல கடமைகளுக்காக முடிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஆபத்துக்கள் வந்தது, நாசம் மோசங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது, நஷ்டம் வந்தது, மனது பாதிக்கப்பட்டது, பயம் வந்தது, கவலை வந்தது, வியாதி வந்தது. ஆனா எல்லாத்தையும் நீங்க மாற்றினீங்கப்பா. எல்லாம் வந்தது உண்மை, ஆனா வந்தது அப்படியே இல்லை. அப்படி இருந்தா நாங்க நிர்மூலமாகி இருப்போம். வந்தது எல்லாத்தையும் நீங்க மாத்தினீங்கப்பா. கோடி நன்றி ஆண்டவரே. எத்தனையோ உடைக்கப்பட்ட நேரம் உண்டு, உருவாக்குனீங்க. சோர்ந்து போன நேரம் உண்டு, அப்படியே சோர்வுல இருந்தா அழிஞ்சு போயிருப்போம். சோர்வை மாத்தினீங்க. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், பொருளாதாரம், எத்தனை தடைகள் வந்தது. அந்தந்த நேரத்துல அதுக்கு உதவி செய்து அற்புதம் அந்த 6 மாதம் நடத்தின தேவன் ஆண்டவரே மீதி மாதத்தையும் நடத்த உங்க கரம் குறுகி போகல அப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை எல்லாரும் இரத்தத்தால கழுவும், இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த 6 மாதம் இன்னும் உண்மை உத்தமாய் ஊழிய செய்ய பலன் தார். இன்னும் வேதம் வாசிக்க, இன்னும் செபிக்க, இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்க, இன்னும் ஆலய காரியங்களில் உற்சாகமாய் கலந்து கொள்ள, இன்னும் கொடுக்க, இன்னும் தாழ்மையா இருக்க, இன்னும் உண்மையா இருக்க, இன்னும் வசனத்தை போதிக்க, இன்னும் உடைய கற்பனை கட்டளை பிரகாரம் நடக்க, இன்னும் 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 இதுவரை செய்ததை விட இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கிறவர், இன்னும் அதிகமாய் எங்களை உயர்த்துகிறவர். நாங்கள் இன்னும் இன்னும் செய்யும் போது நீரும் இன்னும் இன்னும் அதிகமாய் சுகத்தை தருகிறவர், இன்னும் இன்னும் தேவைகளை சந்திக்கிறவர், இன்னும் இன்னும் அற்புதமாய் நடத்துகிறவர். கோடி நன்றி தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலியும் ஆராதனை கத்த தயவாய் அங்கீகரிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில ஸ்தோத்திர பலி செலுத்திட்டு அப்புறம் அந்த பாடலை பாடலாம். அப்படி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலி செலுத்தலாமா? நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், அன்பு தெய்வமே ஸ்தோத்திரம், அரவணைக்கிறவரே ஸ்தோத்திரம், பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், உன்னதரே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், அல்பா ஒமேகாவே ஸ்தோத்திரம், ஆதி அந்தமானவர், முந்தினவர் பிந்தினவர், உயிருள்ளவர், எம்பெருமான் இயேசுவே ஸ்தோத்திரம், இம்மானுவேல் தெய்வமே ஸ்தோத்திரம், எபினேசரே ஸ்தோத்திரம், இதுவரை உதவி செய்தவரே ஸ்தோத்திரம், எல்ரோயி காண்கிற தேவனே ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா சுகம் தந்த தெய்வமே ஸ்தோத்திரம், எல்சடாய் சர்வ வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மனது ஊறுகிறவர், மன்னிக்கிறவர், விடுதலையாக்கிறவர், வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். வானம் பூமி ஒளிந்து போனால் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளியாது. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தை
ஒன்று தரையில விழவிடவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கோடி நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். நல்ல ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருடைய ஆவியை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வரங்களை தந்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அபிஷேகத்தை தந்தவரே ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் போதித்து நடத்துகிற ஆவியானவரே ஸ்தோத்திரம். கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை ஆவியானவரே ஸ்தோத்திரம். நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவேன்னு நடத்துகிற அன்பு தெய்வமே ஸ்தோத்திரம். உங்க வசனம்தான் ஆறுதல், உங்க சமூகம்தான் ஆறுதல். வசனத்துக்காக ஸ்தோத்திரம், வல்லமைக்காக ஸ்தோத்திரம். சரீரத்தில் எத்தனையோ பலவீனங்கள் வந்தது, நல்ல பலப்படுத்தினீங்க. ஆவியில சோர்ந்து போனோம், ஆவியை பலப்படுத்தினீங்க, ஆத்துமாவை பலப்படுத்தினீங்க. நன்றி ஆண்டவரே. பைனான்ஸ் தேவைகள், பொருளாதார தேவைகள் எவ்வளவோ வந்தது. குடும்ப தேவைகள், பிள்ளைகள் தேவைகள், படிப்பு தேவைகள், ஊழிய தேவைகள், அந்தந்த தேவைகளை நீங்க கொடுக்கலன்னா, நீங்க ₹1 கொடுக்கலனா கூட நாங்க வாங்கி செலவு பண்ண முடியாதப்பா. அந்தந்த தேவைக்கு எத்தனை ஆயிரங்களை கொடுத்தீங்க, லட்சங்களை கொடுத்தீங்க, தேவைகளை சந்தித்தீங்க, அற்புதமா நடத்தீங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி. கைமாத்தா வாங்கினாலும் திரும்ப கொடுக்க உதவி செய்தீங்க. கோடி நன்றி ஆண்டவர். நீங்க தான் ஆசீர்வதிக்கிறவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். உண்மையே நம்புகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம், எங்களை ஆசீர்வதிப்பதா உமக்கு பிரியம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி, நீ ஆசீர்வதிக்கிற தேவன், சமாதானத்தை தருகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர், பலப்படுத்துகிறவர். எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் பலன், எங்கள் அடைக்கலம், நாங்கள் நம்பி இருக்கிறவர். துயாதி துயவர், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், சேனைகளின் கத்தர், இம்மட்டு பாதுகாத்தவர், அன்பின் தெய்வம், அரவணைக்கிறவர், எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி ஆண்டவரே? நிச்சயம் தருவீர், ஆசீர்வதிப்பீர், உயர்த்துவீர், கனப்படுத்துவீர். கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை பெரியதப்பா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அது இம்மட்டு காத்தது, நிர்மூலமாகாமல் காத்தது கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே எம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்தரே. பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேக்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேக்குதே. காலையும் ஆலையும் ஆளையும் ஆளைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காளையும் ஆளைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேக்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேக்குதே. எந்தன் முகத்தை எந்தன் முகத்தை கேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்தன் முகத்தை கேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, தமுகத்தை தமுகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தமுகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கு பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கு பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஹல்லேலூயா 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் அடைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, ஆமென். எல்லா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. வல்லவரே வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி வல்லவரே வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே,
ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசு நாதா, ஆராதனை ஆராதனை. கடைசியா பரிசுத்தரே பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. நின்ற வண்ணமாய் தலைகளை தாழ்த்தி நம்மத்தில் வீட்டு இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவி நமக்குள்ள உலாவுகிறவரை பணிந்து கொள்வோம். அப்போஸ் நடபடிகள் நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை 2 மாதம் ஆயிடுச்சு, இந்த 24 அதிகாரத்தை 28 அதிகாரத்தை படிக்க 2 மாதம் தேவையில்லை, நீங்கள் படித்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இதை 1-2 அதிகாரம் இருந்துச்சுன்னா அதை வாசிச்சுட்டு நீங்கள் வழக்கமாக வாசிக்கிற வசனத்தை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம வருஷம் ஃபுல்லாக வாசிக்கணும், ஆயுசு ஃபுல்லாக பைபிளை படிக்கணும், ரைட்டுங்களா? அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் கொஞ்சம் படிக்காமல் இருந்திருக்கலாம், வேறு அதிகாரம் நீங்கள் படித்து அப்படி பாக்கி இருந்துச்சிங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா பிரோஜனமாக இருக்கும். பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு கவனிக்க படித்ததெல்லாம் ஞாபகம் வரும். சில நேரம் வசனத்தை சொல்கிறோம், சில வசனத்தை சொல்லாமல் சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியான நினைப்பூட்டுவார், இன்னும் பசுமர தாணி போல் உங்கள் மனசில் பதியும். இன்றைக்கி 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கங்க. அந்த ஒரே அதிகாரத்தை தான் தியானிக்க போகிறோம். அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அந்த பிரச்சனை மாறணும்னா என்ன செய்யணும், அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாற நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம அதில் இருந்து ஆண்டவர் பேசுவார். அப்போஸ் நடபடிகள் 27ஆம் அதிகாரம். இந்த 27ஆம் அதிகாரத்தில் 44 வசனம் இருக்கிறது. 1ஆம் வசனத்தில் தான் கப்பல் பிரயாணம் தொடங்குகிறது. அதே 44வது வசனத்தில் எல்லாரும் இடையில ஆபத்தெல்லாம் வருது, அதை செய்தியில் இப்போ தியானிக்கலாம். அப்புறம் எல்லாரும் கரை சேர்றாங்க. 1வது இதுக்கு நம்ம வாக்குத்தத்த வசனமாக படிச்சுட்டு அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு தியானிச்சா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ அப்போஸ்தலர் 27 எடுத்திருப்பீங்க. 22, 23, 24, 25 இந்த 4 வசனம் தான் நமக்கு கீவேர்டு வசனம். இதை வச்சு தான் இந்த உள்ள அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். 27ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 ஒருத்தர் வாசிங்க, மற்றவெல்லாம் கவனிக்கலாம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் உயிர் சேதம் பிராண சேதம் வராது. ஏன் தெரியுங்களா? ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இன்னைக்கு இந்த ராத்திரியில என்னிடத்துல வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ மாத்திரம் இல்ல, நீ போறதுனால அந்த கப்பல்ல அவ்வளவு பேர் இருக்கிறதுனால இதை உன்னுடனே கூட யாத்திரை பிரயாணம் பண்ணுகிற யாவரையும் உன் நிமித்தம், ஊழியக்காரனாகிய உன் நிமித்தம், உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்காக உன் கப்பல்ல அந்த கப்பல்ல ஏறின அத்தனை பேத்துக்கும்
தேவன் உனக்கு என்ன செய்வார்? தயவு பண்ணுவார் என்றா. மறுபடியும் சொல்றார், ஆனபடினாலே மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். இன்னைக்கு செய்தினுடைய தலைப்பு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அல்லேலூயா. இதான் தலைப்பு. அன்னைக்கு பவுலுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடந்துச்சு. அவர் கப்பல் சேத்துல இருந்தார். இப்ப யாரும் நம்ம கப்பல்ல போகல. அதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன். இப்ப நமக்கு என்னென்னலாம் சொன்னாரோ இந்த வசன பிரகாரம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். என்ன சொன்னாரு? நீ ராயனுக்கு முன்பாக நிற்ப. அதான் அவருக்கு சொன்னது. இந்த கப்பல் இத்தாலியிலிருந்து புறப்படுது. அது கதை எல்லாம் நடந்த சம்பவம், ஸ்டோரி எல்லாம். அந்த ஸ்டோரி போல உங்களுக்கு சொல்றேன். இடையிடையில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்ப ராயனுக்கு அபயம் விட்டாயே, ஏற்கனவே சில அரசர்கள்லாம் விசாரிக்கிறாங்க. ஃபெலிக்ஸு, பெஸ்து, அகரிப்ப ராஜா, இவங்ககிட்டலாம் சாட்சியெல்லாம் சொல்லி ராயனுக்கு அபயம் விட்டதுனால அங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பா, இதெல்லாம் படித்தா அவங்களுக்கு தெரியும். இத்தாலியா நல்ல ஒரு கப்பல். அந்த கப்பல் இன்னைக்கு இருக்கிற கப்பலாம் நல்ல மாடலாக எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருக்கிற கப்பல் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அந்த காரியங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். பாய்மர கப்பலாக இருக்கும், எதிர் திசையாக. இந்த இது இவ்வளவு டெவலப்மெண்ட் இல்லை அந்த காலத்தில். பவுல் காலத்தில் நடந்துச்சு. அன்னைக்கு இருக்கிற கப்பல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, 276 பேர் போகிறாங்க. அப்போ பெரிய கப்பல் தானே. எத்தனை கப்பல், எத்தனை பேர்? நீங்கள் 37வது வசனம் பாருங்க. கப்பலில் 276, 276. இப்போ பிளைட்டில் 242 பேர் போனாங்களா? ஆமாம். அப்போ பிளைட் எப்படி எவ்வளோ? 242 பேர் உட்காரணும்னா, அப்போ இந்த சபையில் 100 பேர் உட்காரலாம் நெருக்கி. அப்போ இதுமாரி கப்பல், அப்போ நல்ல ஒரு பெரிய கப்பல் தான் இது, பாய்மர கப்பலாக இருந்தாலும். அப்போ 276 பேர். இதில் பவுல் ஊழியக்காரரும் அவரோட அரிஸ்தருக்கு உடன் ஊழியர்களாக இருந்தவர். அப்புறம் எல்லாமே கைதி தான். அத்தனை பேர் கொலை குற்றவாளி, ஏதோ பிரச்சனை, கைதிக்காக போகிறாங்க. இந்த 100க்கு அதிபதி பேர் 1வது வசனத்தை பார்த்தீங்க, யூலி. அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலி என்னும் பேருக்கு 100க்கு அதிபதியினோடத்துல என்ன செஞ்சாங்க? ஒப்புவித்தாங்க. கப்பல் அருமைத்தான் ஊர் கப்பலில். அந்த கப்பல் பேர் என்ன பேர்? 2வது 27. இந்த அதிகாரம் தான் நான் சொல்ல வசனத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 27:2 பாருங்க. அரிமத்தான் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்த ஓடம் என்று நினைத்து புறப்பட்டோம். இப்போ கப்பல் என்ன செய்யறது? அழகா அப்படியே புறப்படுகிறது. நல்லா கவனிங்க. புறப்படும் போது ஒரு பிரச்சனை இல்லை, எந்த காற்று இல்லை, எந்த பிரச்சனை இல்லை. அழகா அவங்க பிரயாணம் போயிட்டு அவங்களுக்கு அங்கே போகணும். ராயனுக்கு முன்னாடி பவுலை கொண்டு போகணுங்கிறது அவருடைய சித்தம். இப்போ இடையில சில ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இடையில சில ஊர்கள்லாம் வருது பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை நீங்கள் மற்ற அதிகாரத்தை படிக்கும்போது இன்னைக்கு ஒரு நைட்டுக்குள்ளே இந்த அதிகாரத்தை ஒரு தடவை படிச்சிருங்க. அப்போ இந்த செய்தி இன்னும் உங்களுக்கு என்ன செய்யும்? நல்லா உங்களுக்கு புரியும். அப்படியே ஒவ்வொரு நாடாக வருது. சிலிசியாங்கிற நாடு வருது, அப்படியே பம்பிளியா நாடு வருது, அப்படியே லீசியா வருது, அப்புறம் ஒரு பட்டணம் வருது. அப்புறம் கப்பலை மாத்துறாங்க. ஒரே கப்பல் அங்கே போகலை அந்த ஊருக்கு. எப்படி ஃப்ளைட்டை பிடிச்சி இப்போ ஃபாரின் போகணும்னா ஒரு இடத்துல போய் ஒரு ஃப்ளைட்டில் போய் இறங்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ளைட் வருது, அந்த ஃப்ளைட்டை ஆனால் டிக்கெட் எடுத்துட்டாங்க, சாப்பாடு எல்லாம் பணம் கட்டிட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த வெயிட்டிங் ஒரே ஃப்ளைட்டாக போகாமல் சிலது ஒரே ஃப்ளைட்டாக போகுது. அதுமாரி இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு போகும்போது, அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகும்போது இந்த பட்டணம் வந்தோடனே அப்புறம் இங்கே பாருங்க, ஆராசனை பாருங்க. இத்தாலியாவுக்கு போகிற, அவங்க போகிறது இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்தை கப்பலை 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். அந்த 276 பேரை அப்படியே நீங்கள் வாங்க, இந்த கப்பல் இது வரைக்கும் வந்துருச்சு. இது வரைக்கும் இங்கே பிரச்சனைலாம் இல்லை, அப்படியே வந்துட்டு வராங்க. ஆனால் சில பிரச்சனையை நான் சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது. என்னன்னா 4வது வசனம், அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு போனது எதிர்காற்றாக இருந்த படினா. அப்போ முதல்ல எதிர்காற்று. பிரதர்ஸ் சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு லெக்க அடைய நீங்களும் நானும் முயற்சி பண்ணுறோம். ஊழியம் வளர, சபை வளர, பல காரியத்துக்கு நம்ம லெக்கு வச்சு செயல்படுறோம். நல்ல ஆரம்பத்தில் பிரயாணம் அழகாக போகுது. ஓகே, பவுல் ஜெபம் பண்ணி இருப்பார், அவங்க எல்லாம் உலகத்தாங்க. ஆனால் போயிட்டு இருக்கும்போதே சில நேரம் எதிர்காற்று வரும்.
ஏன் காற்று வருதுன்னு சொல்ல முடியாது. எதிர்காற்று என்ன செய்யும்? வரும். அந்த காற்று தடுக்கும், உங்க பிரயாணத்தை தடுக்கும், உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கும். 7வது வசனம் பாருங்க. அப்படியே இத்தாலி வேற கப்பல் ஏறணும்னா அப்பவும் காற்று முடியல. காற்று எங்களை தடுத்தபடியினால். 7வது வசனம் பாருங்க. நாங்கள் அநேக நாள் மெதுவா, எங்க கொஞ்சம் ஸ்பீடா போக வேண்டிய அந்த கப்பல் இப்ப என்னவா மாறுது? மெதுவா. ஆனா அநேக மெதுவா, வருத்தத்தோட. அப்ப இந்த உங்க வாழ்க்கையில நீங்க உங்க லெக்க அடைய சில காரியம் பிரச்சனை வரும்போது கால வேளையில் நீங்க வருத்தத்தோட வந்திருக்கலாம். முதல்ல என்ன வந்தது? வருத்தம். ஏன்னா எதிர்காற்று, அந்த காற்று தடுக்கிறதுனால இது வெகு அப்படியே நாட்கள் ஆகிட்டே இருக்குது. ஒரே நாளில் போய் அவங்க அடுத்த ஊருக்கு போகல, அந்த பட்டணத்துக்கு போகல. உபவாச நாளெல்லாம் அப்படியே கழிந்து போகுது. இப்ப பவுல் ஒரு காரியத்தை சொல்றார், அதான் ரொம்ப முக்கியம். 10 படிங்க. சில முக்கியமான வசனத்தை படிச்சு தான் ஆகணும். 10 படிங்க. பவுல் சொல்றாரு அவங்கள நோக்கி, மனுஷரே, இப்ப நான் பிரயாணம் ஜேர்னி பண்றோம், ஹாப்பி ஜேர்னி. இந்த யாத்திரையினாலே நிறைய சரக்கு இருக்கு, கோதுமெல்லாம் இருக்கு, சாப்பாடு இருக்கு. 276 பேர். யோசிச்சு பார்த்தீங்களா? அப்ப சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, வாசிங்க சார், நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் பாருங்க, இப்ப மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். அப்ப அந்த இடத்திலே கப்பலை நிப்பாட்டிட்டு இருந்தா அடுத்தடுத்த காற்றில் நான் சொல்றேன் செய்தியில அந்த பிரச்சனை எல்லாம் சந்திக்க தேவை. இதுமாரி உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை செய்யும் போது ஒரு தடை வரும்போது அப்ப நீங்க ஜெபம் பண்ணி கொஞ்சம் யோசித்து, நான் அது தொடர்ந்து முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லல, முயற்சி பண்ணாங்க, ஆனா காத்திருக்கணும். இப்ப ஊழியக்காரன் என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறாரு. ஊழியக்காரனுக்கு சொன்னது யாரு? கர்த்தர். நீங்க ஒரு திருமண காரியம் பண்றீங்க, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஊழியம் நம்ம செய்யறோம். அப்ப அதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவா. உங்களுக்கும் வெளிப்படுத்துவா, இல்லைன்னு சொல்லல. பைபிளை படிக்கும்போது எனக்கும் வெளிப்படுத்துவா. ஆவியானவர் உங்க மனசாட்சியில பேசுவா. ஊழியக்காரன் மூலமா, பிரதர் இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, இந்த காரியத்தை இப்படி செய்யுங்க, இதை தான் முதல்ல செய்யணும், இதை கடைசியில் செய்யணும் அப்படின்னு சில காரியத்தை சொல்லுவார். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷரே, இது யாத்திரை, ஓகே, சரக்கு கப்பலுக்கு மாத்திரமில்ல, அதுக்கும் சேதம் வரும். அதோடு கூட நம்முடைய ஜீவனுக்கு என்ன இருக்கும்? வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்குமோ என்று நான் காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை என்ன செய்யறாரு? ஒரு எச்சரிக்கிறார். ஒரு நல்ல காரியத்துக்கு தான் அப்படி போனா பிரச்சனைகள்லாம் இருக்கு, நம்ம அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. யார் வாசிச்சா? அந்த 100க்கு அதிபதி அவர் தான் நடத்துறாரு. அவர் கீழே தான் தன கைதிகள்லாம் போறாங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமேயும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். இப்படித்தான் சில நேரம் நீங்களும் நானும் கர்த்தர் சொன்ன வார்த்தைய விட்டுட்டு சூழ்நிலைய பார்க்கிறோம், மனுஷரை நம்பிக்கை வைக்கிறோம், அந்த எஜமான நம்ப பண்றோம். இப்ப பாருங்க, 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டதை நம்பி இருக்கணும். அவர் தேவ மனுஷன், பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? மிகுந்த சேதம் உண்டாயிருக்கு நான் காண்கிறேன்னு என்ன பொய்யா சொல்றாரு? பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றாரு. ஆனா 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் மாலுமி நல்லா என்ன செய்வாரு? எதிர்காற்றாருக்கு நல்லா டிரைவிங் பண்ணுவாரு. அது மாரி அந்த கப்பல் எச்சமா நல்ல கப்பலை செஞ்சிருக்காரு அப்படின்னு அதன் மேல நம்பிக்கை. முதல் குறிப்புல நான் சொல்றேன், நீங்க போக வேண்டிய இலக்கு அடையணும்னா நீங்க மற்றதன் மேல நம்பிக்கை வைக்காம உங்க முதல் நம்பிக்கை நீங்களும் நானும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. இதான் முதல் குறிப்பு. அல்லேலூயா. அப்பதான் உங்க பிரச்சனை, என் பிரச்சனைலாம், ஊழிய பிரச்சனைலாம் மாறும். கர்த்தரை நம்பினோம்னா அவர் யார் மூலமும் செய்வார். இவர் பாருங்க, அந்த திறமைய, கப்பல் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, 276 பேர் உட்காந்துருக்காங்க. அடுத்து அந்த எச்சமான், இதெல்லாம் மாலுமி நல்லா ஓட்டுவா, டிரைவிங் பண்ணுவா. இந்த பிளைட்டை ஓட்டினவங்களும் அநேக மைல் ஓட்டினவங்க தான். அந்த குஜராத்ல இருந்து கிளம்பிச்சு பார்த்தீங்களா, ஓட்டினவங்க தான், நல்ல பல மைல் ஓட்டினவங்க தான். அந்த கேப்டன் கூட அவர் ஃபர்ஸ்ட் அவர் அப்பா வயசாயிடுச்சு, அப்பா நான் கொஞ்சம் நாள் இருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு உங்களை வயசான காலத்தில் என்ன செய்கிறேன் கவனிச்சுக்கிறேன். அவங்க அப்பா அந்த கேப்டன் அடக்கம் பண்ணும்போது, அந்த மாலுமி இது பைலட்டை அடக்கம் பண்ணும்போது வயசான அப்பா வந்து என்னையே சொன்னியப்பா, வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு கொஞ்சம் காலம் ஓட்டிட்டு எனக்கு கவனிப்பேன்னு சொன்னியப்பா, அப்போ நீயே இறந்து போயிட்டியப்பான்னு அழுகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இவர் பாருங்க, இதை நம்புறதை பார்க்குறோம். சரி, இந்த ட்ரைனிங் மறுபடியும் கேட்கல. இங்கேயே ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை சந்திக்க தேவையில்லை. அதான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உங்களோட பேசுவார், நல்லா கவனிச்சிங்கன்னா.
முதல்ல ஒரு எச்சரிப்பு வரும்போது மனைவி மூலம் எச்சரிப்பு வரும், ஊழியக்காரர் மூலம் எச்சரிப்பு வரும், விசுவாசி மூலம் வரும், ஆவியானவர் மூலம். நீங்கள் படிக்கும்போது உங்கள் மனசாட்சி இந்த காரியத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனாலும் இப்போ என்ன பிரச்சனைனா 13 படிங்களே, இதான் பிரச்சனை நமக்கு உங்களுக்கு எனக்கும். இப்போ தென்றலாச்சு. இப்போ எதிர்காற்று என்னவா மாறிடுச்சு? தென்றல் ஆயிடுச்சு. அப்போ காற்றே போச்சு, பிரச்சனையே மாறி போச்சு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. சூப்பர். நீங்களும் நேரம் இருந்தாலும் அப்படி தான் இருந்திருப்பான் அந்த நேரத்தில். ஒன்று ரைட்டு, ஊழியக்காரர் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாம் எதிர்காட்டலாம் இல்லை, கொஞ்சம் வருத்தம் வந்துச்சு. அழகாக இருக்கு, அப்புறம் தென்றல் அடிக்குது பாருங்க. ஸோ எல்லாம் சாதகமாக இருக்குப்பான்னு சொல்லி சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி போகிறோம். நல்ல கவனிங்க, வாசிங்க சார். இப்போ மெதுவாய் அடித்தபடினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி இப்போ ஒவ்வொரு இடமா போகிறாங்களா? அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தாங்கிற தீவு ஒவ்வொரு இடமா போகிறாங்க. இது வீட்டில் போய் நல்லா படிங்க. கிராத்தா தீவுக்கு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, வாசிங்க சிஸ்டர். இதான் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரக்கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு. சில நேரம் தென்றலா இருக்கு, பிரச்சனை இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். அவங்க அதே ஊரில் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா உடனே புயல் வந்திருக்கும், சேதம் இல்லாமல் கரெக்டாக சேஃப்டியாக இருந்திருப்பாங்க. புயல் எவ்வளோ நாள் இருக்க போதுங்க? கொஞ்ச நாள் வந்துட்டு போயிடும். இப்போ தென்றலை பார்த்துட்டு ஏற்கனவே இவர் ஊழியக்காரர் சொன்னதப்பட்ட வார்த்தையை பார்க்கல, மாலுமையும் கப்பல் எஜமானியும் நம்பினதுனால ஓகே, தென்றலும் மெதுவாக இருக்கிறதுனால போகிறாங்க. பாருங்க, இந்த புயலுக்கு பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போவே பேர் வச்சிருக்காங்க. இப்போ வர புயலுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறாங்களா இல்லைங்களா? அந்த புயலுக்கு என்ன பேர்? யூரோ கிளிதான். என்ன காட்டுறது? கடுங்காற்று. பார்த்தீங்களா? இப்போ அதிகம். இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே எதிர்காற்றா இருந்தது, இப்போ தென்றலா இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோக்குள்ளதான்ங்கிற கடும் காற்று என்ன செய்யும்? இது மாதிரி உங்க வாழ்க்கையில் அடுத்து நீங்க ஸ்டெப் எடுக்கும்போது அந்த எதிர்காற்றை விட இன்னும் போர்ஸா சில பிரச்சனைகள் உங்களை சந்திக்கும். ரைட்டுங்களா? சரி, அடுத்து 17 முக்கியமானது மட்டும் படிப்போம். 14 படிப்போம். 17 அடுத்து சொரிமணல். அந்த சொரிமணல் பாருங்க, ஆபத்து மேல ஆபத்து, தடை மேல தடை. அது மாதிரி நீங்க ஒரு பிரச்சனைக்கு முயற்சி எடுக்கும்போது பிரச்சனை மேல பிரச்சனை, தடைகள் மேல் தடைகள் என்ன செய்யும்? வரும். எவ்வளவு தடையை பார்த்துருக்கோம், பிரச்சனையை பார்த்துருக்கோம் ஊழியத்துல, குடும்பத்துல. ஃபர்ஸ்ட் எதிர்காற்று, அதுலயே வருத்தம், அப்புறம் தென்றல் அடிக்குது, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோக்கிளிதன்கிற கடுங்காற்று, இப்ப சொரிமணலை பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறாங்க. 18 படிங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் கடுங்காற்று, இப்ப என்ன மாறிச்சு? கடுங்காற்று பெருங்காற்றா மாறிச்சு. படிக்கிறீங்களா? பைபிளை நல்லா தியானிச்சு படிங்க பிரதர், சகோதரர்கள் வந்திருக்கீங்க. திரும்ப திரும்ப எந்த அதிகாரம் படித்தாலும் நல்லா படிங்க, ஆராய்ச்சி படிங்க. ஃபர்ஸ்ட் எதிர்காற்று இருந்துச்சு, அதில் வருத்தம் இருந்துச்சு, மிகுந்த வருத்தம் வந்துச்சு. ஓகே, ஊழியக்காரர் எச்சரிக்கிறாரு. சரி, தென்றல் வந்துச்சு. சரி, தென்றல் வந்தாலும் 100 நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம், அப்புறம் பார்த்துருக்கலாம், ஐயோ நல்லது, வெயிட் பண்ணது நல்லதுன்னு. இப்போ அந்த கொஞ்ச நேரத்தில் கடுங்காற்று வந்துச்சு. இப்போ கடுங்காற்று, அப்புறம் சொரிமணல் வந்துச்சு. அந்த சொரிமணல் பெரும் காற்று, மழையும் வந்துருச்சு. இப்போ காற்றோட என்ன வந்துருச்சு? புயல் வந்தா என்ன மழை பெய்யும், உங்களுக்கு தெரியும். வாசிங்க சார். மிகவும் அடிபட்டபடினால் சரக்குகள் போதுங்க, அதோட 276 பேர், அதோட சரக்கு வெயிட்டை குறைக்கிறது, சரக்கை தூக்கி எறிறாங்க. சில நேரம் நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்றதை கேட்கலன்னா பொருள் நஷ்டம் வரும், சில பண நஷ்டம் வரும், சில இழப்புகள் வரும். அப்ப நஷ்டம். இப்போ 3ஆம் நாள் ஆகுது. அடுத்து என்ன பார்த்தீங்க? 20 நேரத்தை கருதி நானே வாசிக்கணும், டைமுக்கு உங்களை அனுப்பணும், வேலைக்கு போகணும். 20 நான் சொல்ல நீங்கள் கவனிச்சா போதும். அநேக நாள் சூரியனும் கிடையாது, நட்சத்திரமும் காணப்படலை. 20 பாருங்க. அடுத்து மழையும் குறையல, மிகுந்த பெருங்காற்று. ஏற்கனவே பெருங்காற்றுன்னு பார்த்தோம், இப்போ மிகுந்த ஸ்டெப்பா வருது பார்த்தீங்களா? எதிர்காற்று, தென்றல், கொஞ்ச நேரத்துக்குள்ள கடுங்காற்று, அப்புறம் சொரிமணல், அப்புறம் பெருங்காற்று, மழை. அப்படி பாருங்க, மிகுந்த பெருங்காற்று. கரெக்ட். இந்த இடத்துல வரும்போது இன்னும் ஸ்பீடா, இத்தனை கிலோமீட்டர் புயல் வீசுது சொல்றாங்கல்ல, இத்தனை கிலோமீட்டர், இத்தனை காற்றுக்கு முன்னாடி காற்றுக்கு ஒரு பவர் இருக்கு தெரியுங்களா?
அவ்வளவு சக்தி இருக்கு. ஒரு சின்ன காற்று அடிச்சாலே பறக்குது எல்லாம். மின்சாரத்துக்கு வல்லமை இருக்கிற மாதிரி, மலைக்கு தண்ணீருக்கு வல்லமை இருக்கிற மாதிரி ஃபோர்ஸ் காற்று காற்றுக்கு அது அப்படிதான் அடிக்குது. அது என்னன்னா 20 பாருங்க, அநேக நாளாவது சூரியன் நட்சத்திரம் காணப்படும், மிகுந்த பெருங்காற்று மழை அடித்து கொண்டு இனி தப்பி பிழைப்போம் என்ன நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. இதே மாதிரி தான் உங்க பிரச்சனையில, பாஸ்டர் என்னால என்ற காரியத்தை செஞ்சுட்டேன், நம்பிக்கையே இல்லை பாஸ்டர், வாய்ப்பே இல்லை பாஸ்டர். வாய்ப்பு இல்லாத இடத்துல வாய்ப்பை உண்டு பண்ணுவார். கரங்களை பக்கத்துல உயர்த்தி பக்கத்துல கையை கொடுங்க. பிரதர், வாய்ப்பே இல்லாமல் இந்த அதிகாலையில வந்திருக்கலாம். என்னுடைய பொருளாதார பிரச்சனைக்கு, சரீர வியாதிக்கு எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிட்டேன், சுகம் ஆகல. சபை வளர 26 ஆண்டுகள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் பாஸ்டர், இன்னும் வந்த இப்படிதான். நான் அதனால குறைச்சி சொல்லலாம், நிச்சய சபையை வளர செய்வாரு. இப்படி நீ வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. எவ்வளவோ சொல்லிட்டேன், ஜபத்துக்கு வாங்கின சபை விசுவாசிகள் வந்தவங்க தான் வர்றாங்க, இனி வாய்ப்பே இல்லை பாஸ்டர். இப்படிதான் நமக்கு நம்பிக்கை என்ன இருக்கும், முழுமையும் அற்று போயிருக்கலாம். அதுதான் பார்க்குறோம். 21 பாருங்க, அநேக நாள் அவர் சாப்பிடலாங்க. எங்க சாப்பிடாம இருந்தால் பலன் இருக்காதுங்க. ஒரு நாள் சாப்பிட்னாவே நமக்கு பலன் போயிடுது, 2 நாள் 3 நாள் 14 நாள் சாப்பிடலாம். பின்னாடி சொல்றேன். அப்போ அநேக நாள்னு போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல 14 நாள்னு போட்டிருக்கு. அப்போ அநேக நாள் சாப்பிடல, ரைட்டுங்களா? இப்ப மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வருது, அதை தான் நம்ம படித்தோம். 21 பாருங்க, அநேக நாள் அவள் போஜனம் நாள் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு ஏன் சொல்ல கேட்டு அந்த கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. அப்பவே நான் சொன்னேன்ல, அப்பவே நீங்க கேட்டீங்கன்னா, பிரதர் இவ்வளவு பிரச்சனை நீங்க சந்திச்சுக்க மாட்டீங்களா, அம்மா சிஸ்டர் இவ்வளவு பிரச்சனை நீங்க சந்திச்சுக்க மாட்டீங்களா, அல்லது ஊழியக்காரன் சொல்லாவிட்டாலும் நீங்க பைபிள் படிக்கும்போது ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசி இதை செய்யாதன்னு சொல்லும்போது, கொஞ்சம் காத்துருன்னு சொல்லும்போது கொஞ்சம் காத்திருக்கலாமே, அவசரப்பட்டுட்டீங்களே, கொஞ்சம் காரியம் கைகூடி வந்தது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கை வச்சுட்டீங்களே. ஏன் இப்படி கிராத்தா தேவையில இருந்தா அங்கேயே இருந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சோன்னு கொஞ்ச நாள்ல புயல் அடிக்கும், நல்லா இருக்கும், ஃப்ரீயா ஜானி, நம்ம போறது லெக்கு என்னது, அங்கதான் இத்தாலிக்கு, அங்க போயிடலாமே. அதை தான் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பத்தில் படிச்சேன்னே, ஆகிலும் திடமானதா இருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்றேன். ஆனா ஒண்ணு வரும், கப்பர் சேதம் வரும், உங்களில் ஒருவனுக்கு என்னது, பிராண சேதம் வரும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சில சேதங்கள் நஷ்டங்கள் வரும். ஆனா அது முழுமையா என்ன செய்யாது, உயிர் சேதம் என்ன செய்யாது, வராது. காலத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் மறிக்க மாட்டோம். அங்க பிழைப்போம், உயிர் வாய்ப்பே இல்லை, செத்தே போயிடும் 276 பேரும். அதுதான் அந்த உண்மை. பிழைப்போங்கிற நம்பிக்கை முழுமையும் டோட்டலா 1% கூட இல்லை, அற்று போயிட்டு. அதை கூட ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, திடமானதா இருங்கள், கப்பர் சேதம் ஒருவனுக்கும் 276 பேருக்கும் பிராண சேதம். ஏன் தெரியுங்களா? 23, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, இந்த வார்த்தை என்னை அதிகமா தொட்டது. தூதன் வந்து பவுல் அருக என்ன செய்யறாரு, நின்று கப்பல்ல இருக்கிறாருங்க. 276 பேர் இருக்காங்க. அன்றைக்கு ராத்திரிங்க, அந்த ராத்திரியில அவர் சொல்றாரு, கர்த்தரு, நான் சேவிக்கிற ஆண்டவர், நான் சேவிக்கிற ஆண்டவர், என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர், கர்த்தரு தேவனுடைய தூதனானவர் இந்த என்னிடத்துல வந்து நின்று என்ன பார்த்து பஸ் சொன்னார், பவுலே பயப்படாது. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் நல்ல செய்தி சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனை பாஸ்டர், பிரச்சனை மேல் பிரச்சனை, இந்த காற்றெல்லாம் வருது பாஸ்டர், வாழ்க்கையில் வாழ்க்கை முன்னேறாத, அப்படி சொரிமணல் வருது பாஸ்டர், கடுங்காற்று பெருங்காற்று இன்னும் மிகுந்த பெருங்காற்றெல்லாம் வருது பாஸ்டர் போது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வசனத்தின் பிரகாரம் பயப்படாதீங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதீங்க. அப்ப என் நிமித்தம் உங்களுக்கு அந்த தயவு பண்ண சொல்லி 25 பாருங்க, ஆனபடியால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்துல. 2வது குறிப்பு என்னன்னா, முதல்ல அங்கெங்கே நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு 2வது குறிப்பு, தேவன் மேல 100% நீங்க என்ன செய்யுங்க, நம்புங்க. நம்பிக்கையே இல்லைனாலும் நம்புங்க. அதான் இன்னைக்கு செய்தி. பாஸ்டர் சூழ்நிலையை எப்படி பாஸ்டர், எங்க பிரச்சனை உங்களுக்கு எங்க பாஸ்டர் தெரியும், நாம தான் பாஸ்டர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லலாம். அதான் இன்னும் பவுலுக்கு நம்பிக்கை இல்லாம அந்த சூழ்நிலை வந்துச்சு, நம்பிக்கை அற்று போயிட்டுங்கிறார். ஆனா நம்பினார். அதான் 2வது குறிப்பு. வேற எங்கேயும் முதல்ல நம்பாதீங்க, அது முதல் குறிப்பு. 2வது கர்த்தரை என்ன அவர் சொல்றார் பார்த்தீங்களா, தேவனிடத்துல நான் என்ன இருக்கேன், நம்பிக்கையா இருக்கிறேன். 26, ஆயினும் நாம் ஒரு தீவில விழ வேண்டியதா இருக்கும்,
நீங்கள் 34 பாருங்க. ஆகையால் போஜனம் முன்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. பிரதர் சிஸ்டர், உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி வெள்ளையாவார். கண்ணாடி போய் நின்றுக்கிட்டு, ஐயோ வெள்ளையாகுதே, தாத்தா ஆயிட்டப்பே, வீசர் அரைச்சி போச்சே. அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி என்னவாது? வெள்ளையாவாது. ஒரு முடியும் விழாது. எல்லா முடியும் எண்ணி வச்சிருக்கிறார். சகோதரிமார்கள் செய்யும் போதெல்லாம், ஐயோ முடி கொட்டுதே, எல்லா வயசுல இடுப்பு வரைக்கும் இருந்துச்சே, அப்படியே மேலே 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 போய் இப்போ என்ன போகுது, ஒரு கிளிப்பு போட்டுக்கிறவே, ஐயோ அப்படிலாம் இருந்துச்சுன்னு நினைக்கலாம். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட, சகோதரர்கள் கூட சில நேரம் ஐயோ முடி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இந்த வசன பிரகாரம் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாதுன்னா ஒரு முடியும் விழாது, ஒரு முடியும் விழாது. அப்போனா அவ்வளோ பாதுகாப்பை வராரு. நேரத்தை கருதி நான் காரியத்தை சுருக்கிறேன். இன்னும் பிரச்சனை மாறல. ஆனால் நங்கூரம் 4 நங்கூரத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. அடுத்து இவங்க சாப்பிடலைங்களா? இப்போ சாப்பிட சொல்கிறத அங்கே பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், 33 பொழுது விடுக, ராத்திரி இருந்து இப்போ பொழுது விடியுது. எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்று சாப்பிடாமல், எங்க ஒரு நாள் 2 நாள், எத்தனை நாள்? 14 நாள் சாப்பிடலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளாம் 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் இருந்திருக்கோம். இப்போ ஒரு வேளை தான் இருக்கிறோம். சில நேரம் இருந்திருப்பீங்க. 3 நாள் சாப்பிட்னாவே எவ்வளோ டயர்டு இருக்கணும். இவங்களாம் விசுவாசி கிடையாது, கைதிகள். ஒரு சில ஊழியக்காரர், இன்னொரு சில உடன் ஊழியர் தான் இருந்தாங்க. டோட்டலாக 276 பேர். அத்தனை பேருமே 14 நாள் என்ன செய்யல? சாப்பிடல. இதில் என்ன குறிப்பாக சொல்றேன்னா, சில பிரச்சனை நிமித்தம் பாஸ்டர் சாப்பாடே எடுக்கல பாஸ்டர், சாப்பாடு பிரச்சனை, அந்த பிரச்சனை தான் என் கண் முன்னு வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ தைரியம் சொல்லி 35 பாருங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை சோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலில் எறிந்து கப்பலை லகுவாக்கி. இன்னும் கரை சேரல, இன்னும் வெயிட் இருக்கு. ஏற்கனவே தளவாடங்கள்லாம் போட்டாங்க. இப்போ 14க்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாம் திருப்தியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு கோதுமை என்ன வெயிட்டாக இருக்கு, அந்த கோதுமையும் என்ன செய்கிறாங்க? லகுவாக்க என்கிறாங்க. பொழுது வெடியுது. அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த நங்கூரங்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் படிச்சு போனால் உங்களுக்கு தெரியும். அந்த இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்துல கப்பலை அப்படியே தட்ட வச்சுக்கிறாங்க. அப்படியே கப்பல் வந்து நிற்கிது. இதில் ஒரு காரியத்தை சொல்லி நான் சரியான நேரம் ஆகுது, முடிக்க விரும்புகிறேன். 42லேருந்து ஒருத்தர் வாசிங்க, முடிச்சிடலாம். இதே 27ஆம் அதிகாரத்தில் 42 அப்பொழுதுன்னு வரும். அப்பொழுது காவல் பண்ணப்பட்ட ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று ஒரு சோல்ஜர், போர் சேவகன் யோசனையா இருந்தான். ஏன்னா இப்ப எல்லாம் முடிச்சு தப்பிச்சு போயிடுவாங்க, நாங்க இவ்வளவு கைதியை போய் அங்க ஒப்படைக்கணும், ஜெயிலில் ஊழியக்காரரும் வர்றாரு, அவரையும் ஒப்படைக்கணும். 276 பேர். சில பேர் தப்பிச்சு ஓடிட்டா என்ன செய்யறது? எல்லாத்தையும் பட்டயத்தை கொள்றதுக்கு உரிமை இருக்கு, பட்டயத்தை எடுத்து எல்லா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு பவுல்கிட்ட, அத்தனை பேர் உயிரும் என்ன செய்யும்? காப்பா. ஒரு உயிர் கூட போவார். அத்தனை பேர் உயிரும் காப்பா. அதான் கர்த்தர் சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், உண்மை இல்லவர். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கும். டிட்டோ எழுதி வச்சுக்கங்க, நம்புங்க நம்புங்க. இந்த ஜூலை 1ஆம் தேதி வாசிங்க சார். இப்ப 100க்கு அதிபதி தானே அவர் இதில் தான் வர்றாரு. இவன் போர்ச்சாவர் கொள்ளலான்னு நினைக்கும் போது 100க்கு அதிபதி அது யோலியே பார்த்தீங்களா, கண்களை தய கிடைக்க செய்யறாரு. பவுல் நிமித்தம் தான் இவ்வளவு பேர் காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் நிமித்தம் அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. அப்படிதான் போட்டிருக்கு. 100 பவுலை காப்பாற்ற மனதா இருந்து அவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். யாரும் கொன்றாதீங்க. யோசனையெல்லாம் தடுத்து நீந்தத்தக்கவர். ஓகே, நீந்தி என்ன கரைக்கு வரலையே. இந்த ஒரு கப்பல்லாம் திரும்பி ஒரு இடத்துல நிற்பாங்க, அப்புறம் அப்படியே சின்ன போட்டில் வருவாங்க, அப்புறம் தானே கடலில் வரும். அதுமாரி நிப்பாட்டிட்டாங்க. ஓகே, வாசிங்க சார். 44 முடிக்க விரும்புகிறேன். மற்றவர்கள் சிலர் பலகையை பிடிச்சி, நீந்த தெரியாதவங்க பலகையை பிடிச்சிட்டு போறாங்க. சில அந்த துண்டு உடஞ்சிருச்சிங்களா, சேதாயி, அந்த துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் 276 பேரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஒரு அழகையா சொல்லாமா? இது மாதிரி உங்க பிரச்சனை என்ன செய்யும்? மாறும். தப்பி கரை
சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். தலைமுடி ஒன்றும் விழாது. ஏன்னா நீங்க ஆட்கொள்ற சேவிக்கிற கர்த்தர். அப்ப இந்த காரியத்தை நிமித்தம் நாம் செபிக்க போகிறோம். எதிர்காற்றை நீக்குவார். தென்றல் அடிக்குதுன்னு சொல்லி அவசரப்படாதீங்க. கொஞ்ச நேரத்துல கடுங்காற்று வந்தாலும் அதையும் நீக்குவார். சொரிமணலுக்கு பயப்படாதீங்க. பெருங்காற்று, இதனால வருத்தம், வெகு வருத்தம். தடவாளங்களை தூக்கி போட்டாங்க, கோதுமையை தூக்கி போட்டாங்க. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அநேக இருட்டு. சூரியன் சந்திரன் இல்லைன்னா அந்த 14 நாள் என்ன இருந்திருக்கும்? ஃபுல்லா அந்த அத்தனை நாள் இருட்டாக தான் இருந்திருக்கும். அத்தனை நாள் இருட்டாக தான் இருந்திருக்கும். அநேக நாள் போட்டிருக்கு இருட்டா. தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை கூட இல்லாம இருந்தது. வருத்தம், வெகு வருத்தம். இவ்வளவு பிரச்சனை மத்தியில இந்த 3 காரியத்தை நீங்க செய்யுங்க. அதுதான் மிக முக்கியமானது. கர்த்தர் உங்களோட பேசும்போது வெயிட் பண்ணுங்க. கர்த்தரை நீங்க நம்புங்க. கர்த்தரை நீங்க என்ன செய்யுங்க? முழுமையா நம்புங்க. தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்க எடுங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட எத்தனை தடைகள் வந்தாலும் சொல்லப்பட்ட பிரகாரமாக என்ன செய்யும்? நடக்கும். பயப்படாதீங்க. திடமானதா இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. எழுந்து நிக்கலாமா? பாஸ்டர்மா முன்பு வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருங்க, முடிச்சிடலாம். மேல வந்து எல்லாரும் செய்தி புரிஞ்சிருக்கும். வீட்டில் போய் ஒரு அதிகாரத்தை இதை படிச்சிருக்கேன். இன்னும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நான் பேசுனதை விட உங்களுக்கு தனித்து பேசுவார். அவர் பேசுகிற ஆண்டவர் ஆவியானவர். அதுக்கு தான் திரும்ப நாங்கள் படிக்க சொல்கிறோம். அப்போஸ் நடபடிகள் உங்களுக்காக, உங்கள் தடைகளுக்காக, உங்களுக்கு சொன்னது நடக்கும். அதான் இன்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 1ஆம் தேதி அதிகாலை ஜெபத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்க எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஒன்று ஆண்டவரே, ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, தேடின எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுக்கு பிரத்யேகமாய் வேதத்திலிருந்து எங்களுக்கு காண்பித்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே சொல்லப்பட்ட பிரகாரமாக நடக்கும் என்று சொல்லி நல்ல வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீர் ஆண்டவரே. நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அநேகருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர் அப்பா. அதன்படியே நீ நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆண்டவரே சொறி மணல்கள், எத்தனை காற்றுகள், போராட்டங்கள் எல்லாம் வந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே சாப்பிட்டு ஆண்டவரே பல பாடுகள் வந்தாலும் தப்பி கரை சேர்ந்து ஆண்டவரே எல்லாரும் மகிமைப்படுத்த மீண்டும் ஊழியம் செய்ய கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்பிக்கை வைக்க ஆண்டவரே கர்த்தாவே, நான் நம்பியிருக்கிற தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற கிருபை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவ கரம் இருக்கட்டும் அப்பா. திருமண காரியங்கள்ல மகளுடைய திருமண காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணத்துல போக்குல வரத்துல நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இணையர் தம்பதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல ஆண்டவரே நீர் சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று சொன்னது போல் ஆண்டவரே கற்பம் தரித்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே நிறைமாத கர்ப்பிணியாய் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் தேவ கரம், தேவ பாதுகாப்பு, சட்டையின் மறைவு மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து பயபக்தியோட ஆத்மா சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வந்திருக்கிற அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all. ஒருவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கடன் செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.